ஸ்ரீ தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. எனக்கு ஒரு பையனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன்னு இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இப்போ இவ ஒரு பையனை பார்க்க வந்திருப்பா இல்லையா, அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையா இருக்கும்போதே அவங்க தாத்தா என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ இவ அவளோட ஃபியான்ஸை பார்க்க வந்துட்டு இருக்க. அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். என்னடா சின்ன வயசுல பார்த்த பொண்ணு தான் உனக்கு கட்டி வைக்க போறாங்களா? அந்த பொண்ணு கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாளாமே, அவ தான் உன்னோட பொண்டாட்டியா வரப்போறாளா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானா? சொல்ல போனா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்ல, டே அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா நீ ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டிருப்பா. இப்போ ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் கேட்டவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நானே இவனை ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம், அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல இப்படி வந்துட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ மேலே இடிக்க அவன் இவ்வளோ பிடிச்சிடறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, ஹீரோக்கு இவ யாருன்ற விஷயமே தெரியல. இப்போவே ஹீரோவை பார்த்தவொடனே என்ன யோசிக்கிறானா, எனக்கும் இவனுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு இருக்க. ஏய் இந்த இடத்துல ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் காஃபியும் சூப்பராக இருக்கும், ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடலான்னு இவளுங்க ஜாலியாக பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்தவொடனே இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க, ஹீரோவும் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ இப்படி பார்த்துட்டு இருக்கதை பார்த்தவொடனே அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, சீனியர் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு யாரையும் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தெரியலன்னு சொல்கிறான். இந்த பொண்ணோட ஃபியான்சி சி அப்படின்னு சொல்ல, எனது ஷியா அப்படின்னா தாத்தா எனக்காக பார்த்து வச்ச பொண்ணு இவ தானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், ஹீரோக்கு இவ தான் ஃபியான்சின்ற உண்மை தெரியாது. இப்போ ஹீரோ இவளை இப்படி பார்த்துட்டு நர்வஸாக ஃபீல் பண்ணிட்டு வாங்கடா போய் உட்காரலான்னு அவனுங்க எல்லாரும் தனியாக போய் உட்காந்துடுறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவன் சீனியராக இருக்கான், அவள் ஜூனியராக இருக்கா. இப்போ ஹீரோவில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, டே அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காடா, அவளை பார்த்தா கிராமத்தில் உள்ள பொண்ணு மாதிரியா இருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா பாரு, நம்ம ஸ்கூலோட பியூட்டி அவள் பின்னாடி எத்தனை பசங்க திரியிறாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவளுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி, நீ மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. ஹீரோயின் தான் அந்த மெசேஜ் அனுப்புறா, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு. இப்போ அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவேதிக்காக இப்படி மெசேஜ் அனுப்புறா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இவனுங்களை பார்த்தீங்கன்னா, டே வாடா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வரானுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. ஏண்டி எக்ஸாம் வருது இப்படி கேம் விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேம் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, அதனால தான் நான் கேம் விளையாடுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே விளையாடுற பையனை பாரு, இது வரைக்கும் அவன் ஃபேஸே காட்டினதில்ல, சூப்பராக விளையாடுறான், அவன் தான் டாப்பில் இருக்கான், அவன் கையை ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சிருந்தான் தெரியுமா, அவன் கையை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, இந்த பையனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு இவன் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். இவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் குரூப்பாக ஒன்று சேர்ந்து தான் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேம்லேயே அப்பப்போ சேட்டிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவள் இப்படி விளையாடிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஆடியே நியூஸை கேள்விப்பட்டீங்களா, நம்ம ஜின்னும் அந்த ஸ்கூல் பியூட்டியும் ஒன்றா சுற்றுறாங்களான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னவொன்னே அவள் உடனே ஓகேன்னு சொல்லிட்டான், அதுக்கு காரணம் அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவன் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா இல்லையா, இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு. ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானு ஃபோனை எடுத்து பார்ப்போன்னு இவளோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோ கிட்டேருந்து எந்த மெசேஜும் வரல. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கேம் விளையாடணும், அடுத்த லெவல் போய் ஆகணும்னு இவன் மும்பரமாக கேம் விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட ரூமில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வரானுங்க. டே இந்த பாக்ஸை கொடுத்தது குவின் தான், அவள் ஸ்கூல் பியூட்டி தெரியுமா, இதை உங்ககிட்ட கொடுத்துருக்கா, எப்படி இதில் 1000 ஆசையாவது எழுதி வச்சிருப்பா, இதை கொடுக்குறானா என்ன அர்த்தம், அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம்டா, இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஃபியான்ஸ் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறான் ஹீரோ. இவன் இப்படி சொல்கிறத பார்த்தோன்னே, ஏண்டா ஃபியான்ஸ் இருக்குன்னு சொன்னேன், இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கியா இல்லை சேட்டாக பண்ணியிருக்கியா, அந்த பொண்ணை தூக்கி போட்டு வெளியே பாரு, இந்த மாதிரி அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஓகே சொல்லிடுவேன், உனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இந்தாடான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை எடுத்து இவன் அனுப்பின மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பார்த்துட்டு சரி நம்மளும் கேமை விளையாடலன்னா அவன் கேமில் உட்காந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, டே இந்த பொண்ணை பார்த்தியா, இந்த பொண்ணு சூப்பராக கேம் விளையாடுவாடா, அந்த பொண்ணோட கேமிங் ஸ்கில் எனக்கு ரொம்ப
பிடிக்கும், ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அந்த பொண்ணை மீட் பண்ணுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கேரக்டர் வேற யாரு கிடையாது, ஹீரோயின் தான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த பையன் எல்லாரும் முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஊருக்கே தெரியுது அவனோட ஃபியான்சி நான் தானே, ஆனா இவனுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சி இனிமே அவனை பத்திலாம் யோசிக்க கூடாது, அமைதியா படுத்து தூங்கணும்னு இவ சோகத்தோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பியூட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏய் சாரிடி, வேணா நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு சொல்ல, இதை பார்த்தலாம் எனக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸ் கிடையாது, வா போகலான்னு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அந்த குவின் பண்ணுவாலும் ஒன்றா சுற்றுறதை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கடி, சோஷியல் மீடியாவில் கூட போட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். அதனால எனக்கு அவன் மேலே எந்த விருப்பமும் கிடையாது. அவன் யாரு கூட சுத்தினாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு இவ சொல்ல, என்னது என்கேஜ்மெண்ட் நிப்பாட்ட போறியா, உண்மையாதான் சொல்றியான்னு கேட்க, ஹீரோயினா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளுங்க இப்படி பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ அவளை திரும்பி பார்க்க, இவ்வளவு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஏண்டி அந்த பையன் அந்த பொண்ணு கூட சுத்துறதுனாலதான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லடி, எனக்கு விருப்பம் இல்லாம நான் அதை கேன்சல் பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இப்பதான் என்கிட்ட சொல்றேன், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, முன்னாடி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அத்தனை பேர் முன்னாடி சொந்த ஃபியான்சியே தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான். அப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், அவனுக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. எங்க ரெண்டு பேருக்கு சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா அவனுக்கு நான் தான் அவனோட ஃபியான்சின்னு கூட தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது, அவனுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்ப அவனை கல்யாணம் பண்றது அவளை சரிப்பட்டு வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுற எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு, அதை பற்றிலாம் விட்டுத்தல, இந்த இடத்துல கேக் ரொம்ப நல்லா இருக்குமா, நான் போய் நம்ம ரெண்டு பேருக்காகவும் கேக் வாங்கிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இருக்க அளவுக்கு அழகா இல்லாட்டியும் அவளை விட நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இந்த பையன் மேலே அப்பையிலேருந்தே ஒரு கண்ணு, இந்த சான்ஸை ஏன் நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு இவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா அந்த பையன் கூட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறாளாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் வேணா அந்த பையனோட ஃபேமிலி கிட்ட எனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. ஆக்சுவலாக இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கிட்டதில்ல. இப்போ ஹீரோயின் இப்படி சொன்னோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த குயின் பொண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நேற்று நைட்டு ரூமுக்கு ஒரு பொருள் அனுப்பிச்சேனே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொருளை உருவாக்குறதுக்கு 6 மாதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து எழுதி வச்சேன், எப்படியும் அதில் 1000 ஆசைகளாவது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். டே அந்த குயின் பொண்ணு ஒரு பொருள் கொடுத்தால, அது எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மச்சான் என்கிட்ட தான் இருக்குன்னு அவன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா. உங்கள் பொருள் என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருக்கு, வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு அவங்க தாத்தா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டாங்க. அவள் கேக் வாங்கிட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்காக இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க, உனக்கு 2 முகம் இருக்குன்னு இப்போதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசுற, நீ பேசுற எதுவும் எனக்கு புரியலன்னு இவ சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோவளோட கையை பிடிக்கலான்னு வரான். இவன் இப்படி வரும்போது அவள் கையில் வச்சிருக்க கேக்கு கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, எங்க பாரு, இதுக்காக என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன், இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு கவுக்கலான்னு பார்க்குறியா, நீ இப்படி கேன்சல் பண்ணுற மாதிரி நடிச்சாதான் என்னோட இன்டென்ஷன் ஓ மேலே வரும் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எங்க பாரு எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொன்னேன். அப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதை பற்றி தாத்தா கிட்டே நான் எதுவும் பேசல, பைத்திய மாதிரி வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அதனால தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதா நம்ம 2 பேருக்கு நல்லது, அப்போதான் மற்ற பொண்ணுங்க தப்பாக புரிஞ்சுக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்கா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேக்கு கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அந்த கேக்கு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வாங்கின கேக்கு சாப்பிட முடியாமல் போச்சுன்னு இவ சோகமாக பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இவ்வளோ திரும்பி பார்க்குறான். ஏன் இவ இவ்வளோ சோகமாக இருக்கா, என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னாலும் அவன் மனசில் நான் இருக்கேன், சும்மா நடிச்சு என்னோட இன்டென்ஷன் அவன் மேலே வரணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன் மைண்டு ஃபுல்லாகவே ஹீரோயின் சொன்ன விஷயத்துல தான் இருக்கு. இவன் ஏன் இப்படி சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கா. அங்கே உள்ள கேரக்டர் கூட தான் பேசிட்டு இருக்கா. ஒரு கேரக்டர் ஹீரோ, இன்னொரு கேரக்டர் ஹீரோட ஃப்ரெண்டு. அதில் இன்னொரு பையனும் இருக்கான். அவன் ஹீரோட பக்கத்து கிளாஸ் பையன். இவங்க 4 பேர் இந்த கேமில் ஒன்றா தான் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என் பாஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த கேமில் உள்ள கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு அனிமல்ஸ் நேமை வச்சுக்கலாம். ஹீரோ குரங்கு, ஹீரோவோட ஃப்ரெண்டு பன்னிக்குட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு சீனியர் சொன்னேனே அவனை வந்து நாய்க்குட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க 3 பேர் தான் கேம்குள்ளே இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் பாஸ் ஏதோ முக்கியமான வேலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓம் பாஸா, யாரை பற்றி பேசுகிற, குரங்க பற்றியா பேசுகிற, அவனை நீயும் ஒன்றாவா இருக்கீங்கன்னு கேட்க. ஆமாம், நாங்கள் எல்லாரும் ஒரே ரூம்மேட் தானே இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோனா அவன் கூட சேட் பண்ணிகிட்டே விளையாடிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே ஹீரோ வீட்டுக்கு போகலான்னு ஹாஸ்டலில் விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனே வெளியே வரா. ஏன்னா அவளுக்கும் ஃபோன் கால் வந்துடுது தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ அவங்க 2 பேரும் ஒரே காருக்குள்ளே ஏறலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே பக்கத்து காரில் போய் ஏறிக்கிறான். இப்போ அவங்க டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, என்னாச்சுன்னு தெரில. அவர் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. நீங்கள் 2 பேரும் தான் போய் தாத்தாவை சமாதானப்படுத்தணும்னு சொல்ல இவங்களும் சரின்னு ஒன்றா தாத்தாவை பார்க்க வராங்க. இப்போ தாத்தா ஹீரோயினை பார்த்த உடனே ஏம்மா 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம், அதை பார்த்துட்டு யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, மற்றபடி நானும் அவரை நல்லா தான் இருக்கோம், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா தாத்தாக்கு இவ ஃபோன் பண்ணி சொல்லலை, வேற யார் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த ஆளு தாத்தாக்கு ஃபோன் பண்ணி பேசின உடனே தான் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, அவன் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கல, உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவனை கொண்டு போட்டுருவேன், உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்க, கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல. தாத்தா அப்படிலாம் நடந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லாமல் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்னு இவ தாத்தா கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு தாத்தா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நல்ல வேலை உங்கள் 2 பேரையும் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு, டே உன் கையை குர்றா அப்படின்னு சொல்லி தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி இவ கை மேலே வச்சிடறாரு. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாத்தா சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லி இவன் பவுல கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா வேலைக்காரங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வழியாக அவர் சாப்பிட்டாரா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு, கண்டிப்பாக தாத்தாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது ஷீயா தான் இருக்கணும், ஏன்னா நீ ஃபாரின்ல இருக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல, தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப இவதா கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா, தாத்தாக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து தாத்தா தூங்கிட்டாரு, நான் கிளம்புறேன், காலையில் எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்ல, சரிம்மா 2 பேரும் ஒன்றா தானே போவீங்க, பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் ஒன்றா உட்காந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறேன், அவங்க எல்லாரும் ஒரே குரூப்பில் தான் இருப்பாங்க, அந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஏய் ஃபியூச்சரில் நம்ம எல்லாரும் ஒரே காலேஜ் போனால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், ஆனால் கிடைக்கணுமே அப்படின்னு இவ ரிப்ளை பண்ண ஹீரோக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. இன்னும் இவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நான் அனுப்பினவனு, ஒருவேளை இவனும் அந்த கேமில் இருப்பானோன்னு இவ சந்தேகப்பட்டுட்டு ஹீரோவோட கையை பார்க்குறா. ஆக்சுவலாக அந்த கேமில் விளையாடுற பையன் அவன் கீபேடில் கை வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருப்பான் இல்லையா, அந்த பையனோட கையை பார்த்துட்டு இவன் ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு சொல்லி இவன் சைட்டே அடிச்சிருப்பா. அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இவனோட கை கூட பார்க்க அந்த பையனோட கை மாதிரியே இருக்கேன்னு இவன் சந்தேகப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க. இவன் முன்னாடி விழுகிற மாதிரி போக ஹீரோவில் பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்சோடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்க. சாரி சார், டக்குன்னு பிரேக் போட வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நர்வஸாக உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட சொன்னது எதுவும் உண்மை கிடையாது, அவரோட உடம்பு சரியாகணும் தான் அப்படி சொன்னேன், மற்றபடி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ தாத்தாக்காக தான் அப்படி பேசலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ பேக் மாதிரி வச்சுட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது சைக்கிளில் ஒரு பையன் இவ்வளோ இடிக்கிற மாதிரி வர ஹீரோவில் பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில்
சைடில் அந்த குவின் தான் நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதை கொடுக்க போகிறான் போலையே, நம்ம கிளம்பிட வேண்டியது அப்படின்னு வச்சுட்டு இவ போக பார்க்க ஷீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க கவரை இவகிட்ட கொடுக்க இது எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உனக்காக தான், இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வான வேடிக்கை வெடிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இவ இப்படி சந்தோஷப்படுறத பார்த்த உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த குவீன் பொண்ணுக்கும் ஒரே பொறாமையா இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வந்து அது என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோவுக்காக கேக் தான் வாங்கி கொடுத்துருக்கான். அன்னைக்கு ஹீரோயின் கூட பேசும்போது அவன் கேக்கை தட்டி விட்டுருப்பான் இல்லையா, அதுக்கு காம்பன்சேஷனாக தான் வாங்கி கொடுத்துருக்கான். இப்போ அதில் ஒரு லெட்டருமே இருக்கு. அன்னைக்கு தெரியாம தான் கேக்கு தள்ளி விட்டு என்ன மன்னிச்சிருன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வர அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஏண்டா அந்த குவின்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ கூட டேட்டிங்லாம் போக ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து காஃபியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. எங்கள் பாரு ஆன்லைனில் போஸ்ட்டே வந்திருக்குன்னு இவன் போஸ்ட்டை காமிச்சிட்டு இருக்க அதை பார்த்தவொன்னே தான் ஹீரோக்கு புரியுது. அப்படின்னா அவள் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ரீசன் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இந்த வேலையை யார் பார்த்தாங்கன்னு ஹீரோ சோஷியல் மீடியாவை ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணி பார்த்தா தான் தெரியுது எல்லாம் அந்த குவின்னோட வேலை தானே. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த குவின் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை மூட்டுறதுல குறியா இருக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக கேட்குறேன்னு இவ கேட்குறா. தாத்தா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து விட்டுருக்காரு, அதை கொஞ்சம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்ல சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ அந்த பின் கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ டைம் எடுத்து பார்க்குறா. 7 மணிக்கு தான் வர சொன்னா, நான் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். லவ்வர்ஸ் இதே பேசிட்டு இருக்காங்க, நம்ம நைஸாக கிளம்பலான்னு இவ போக பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாத அங்கேயே நில்லுன்னு அவளுக்கு மெசேஜ் அனுப்ப அவளும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியாதா, இதுக்காக ஆன்லைனில் நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணுறதா போட்டேன், அந்த ஃபோட்டோஸ் எடுத்து போட்டது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும், ஐடி கூட நான் செக் பண்ணிட்டேன், ஒழுங்காக நடந்துக்கிட்டே நல்லா இருக்கும், இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு பண்ணனா இந்த மாதிரி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருக்கேனா, அன்னைக்கு காஃபி ஷாப்பில் உன்னை மீட் பண்ணேன்னு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணுறேன்னு சொல்லி காசிப் கிளப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்படி திட்டினோன்னா அவள் அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க ஹீரோ இவகிட்ட தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து அவகிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, இவ்வளோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை சொல்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் ரூமுக்கு வந்தோடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா அந்த குவின் பண்ண தப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடி, அந்த பையன் கூட டேட்டிங்லாம் கிடையாதான், இவதான் ரூமரை கிளப்பி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சரி சரி விடுங்கடி அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட சேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவசியம் நானும் தான் பழங்களை கழுவிட்டு இருக்கேன்னு இவ்வளோ வாஷ் பண்ணுறதுக்காக வரா. ஆக்சுவலாக ஹீரோக்கு கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு தான் வச்சிருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்க என்ன என்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதே ஃப்ரூட்ஸ் தான் அவன்கிட்டே இருக்கு, இன்னும் ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அடியேஷி தயவு செஞ்சு எந்திரு, எனக்கு இருக்க பிரச்சனைக்கு தூக்கமே வராது, நீ என்னடானா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கன்னு சொல்ல என்னடி ஆச்சுன்னு இவ கேட்குறா. எங்க பாரு ஓட்டப்பந்தயத்தில் நீ கலந்துட்டு இருந்தல அதை 100 மீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டரா மாத்திட்டாங்க, இப்போ நீ 5 கிலோமீட்டர் ஓடி ஆகணும்னு சொல்ல எனது 5 கிலோமீட்டரானு இவ ஷாக் ஆகிட்டே கீழே இறங்கி வரா. ஆமாண்டி எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கை மாற்றினாங்கன்னு தெரில, 100 மீட்டருக்கு தானே நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ நீ 100 மீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் ஓடணும், எப்படிதான் அதை சமாளிக்க போறியோ தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த குவீன் இருக்காளே அவள் 5 கிலோமீட்டர் ஓடுறதுல ரெக்கார்ட் வச்சிருக்கா தெரியுமா, அவள் தான் ஃபர்ஸ்ட் வருவா, அவளை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு, உன்னை பழி வாங்குறதுக்காக அந்த குவீன் தான் ஏதோ அப்படி பண்ணியிருக்கா, ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கில் அவள் தான் ஏதாவது கொளறுபடி பண்ணியிருக்கணும்னு இவங்க எல்லாரும் அந்த குவீன் மேலே சந்தேகப்பட்டு இருக்கா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. இப்போ இந்த ரன்னிங்ல யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த குவீன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவளோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் இவன் இந்த போட்டியை இப்படி மாத்திருப்பா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வரானுங்க. டே பாத்தியா போட்டியை மாத்திட்டாங்க, 100 மீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டரா மாத்திருக்காங்க, எப்படி இப்படி மாத்தலாம், ஓடுறவன் செத்தான், டே உன் ஆளு கூட இதில் கலந்துக்குதுன்னு சொல்ல ஏன் ஆளான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாண்டா உன்னோட வருங்கால பொண்டாட்டி இந்த போட்டியில தான் கலந்துக்க போறா, அங்க பாரு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வாங்க போய் போட்டியை
பார்க்கலான்னு ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்க இந்த சைடு போட்டியே ஸ்டார்ட் ஆகுது. இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கூட படிக்கிற எல்லாரும் இவங்களோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஒன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி ஓடி வந்துட்டு இருக்க ஹீரோ இவளே பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக இவ்வளோ லாங்ல கலந்துக்கணும், கால்வெளி எதுவும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி இவன் பயந்து பயந்து பார்த்துட்டு இருக்க பார்த்தா அந்த போட்டியில முன்னாடி வந்துட்டு இருக்கிறது ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயின் இப்படி வின் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அதை ஹீரோ வெளியே காமிச்சிக்கவே இல்லை. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியா வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், உன்னோட வெற்றியை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள இவ்வளோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா ஏண்டி நீ நல்லா ஓடுவேன்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, 100 மீட்டர் தான் ஓடுவேன்னு சொன்ன, ஆனாப்பா 5 கிலோமீட்டர் ஓடி பாட்டையே கிளப்பிட்டி அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சே இந்த போட்டியில தோக்கடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப காண்டாயிட்டு பார்க்குறா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா, தாத்தா எதுக்காக இந்த பொண்ணை எனக்கு சூஸ் பண்ணணும், அந்த விஷயம் தான் எனக்கு புரியல, என்னன்னு தெரியல, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவன் வந்து என்னடா மச்சா மூஞ்சில பிரகாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, டேய் இந்த பொண்ணுங்களாம் எங்கே போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் டின்னர் பார்ட்டிக்காக போகிறாங்க, ப்ரைவேட் டின்னர் ரூம் கூட புக் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, சரிவா நம்மளை போய் கலந்துக்கலான்னு ஹீரோ அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒன்றா உட்காந்துட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னு புக் பண்ணிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு இவன் வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ வெளியே ஃபோன் நோண்டிட்டே வந்துட்டு இருக்க. ஒரு பையன் மேலே இடிச்சிடா. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே இங்கே சாப்பிட தான் வந்தீங்களான்னு கேட்க, ஆமாம் இந்த இடத்துக்கு தான் சாப்பிட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடன்னு இவ சொல்ல, நானும் இந்த இடத்துக்கு தான் சாப்பிட வந்தேன், ஆனால் இந்த இடத்துல ரூம்ஸ் அவைலபிளாக இல்லைன்ட்டாங்க, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு இதுதான் எங்கள் ரூம்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக இவளுங்க எல்லாரும் ஹீரோனை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிக்கிறாளுங்க. அடியே என்ன தண்டி நடக்குது, சீனியரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அட ரூம் இல்லைன்னு சொன்னாங்கப்பா, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாதுப்பா, கண்டிப்பாக சீனியர் உன் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான்னு இவங்க எல்லாரும் இவங்க 2 பேரை பற்றி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டு வந்துடுறான். இந்த 3 பேர் தான் ஹீரோயின் கூட இந்த குரூப்ல இருக்குது. குரங்குன்னு சொன்னது ஹீரோவை, பன்னிக்குட்டின்னு சொன்னது இவனை, நாய்க்குட்டின்னு ஒரு சீனியர் சொன்னேனே அது இவன் தான். இப்போ அந்த சீனியர் ஹீரோயினை பார்த்தவொன்னே அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு இவ சொல்றா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இது உங்களுக்காக தான் சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சீனியர் நானே எடுத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ சாப்பிடலான்னு வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் டிஷ்யூவை போட்டுடுறான். ஐயோ சாரி தெரியாமல் டிஷ்யூ விழுந்துருச்சு, இந்த சாப்பாடு அழுக்காயிடுச்சு, அதுக்கு பதிலாக இதை சாப்பிடுன்னு ஹீரோ அவனோட சாப்பாடை கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே சீனியருக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறானா, சண்டே ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, படத்துக்கா நம்ம இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள மூவிக்கு எப்படி, அது மட்டும் இல்லாமல் சண்டே கொஞ்சம் ஒர்க் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டே அவள் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவனா அங்கே உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவள் சண்டே ஃப்ரீயா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் சண்டே ஃப்ரீயா இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும், அவள் ஃப்ரீயா இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல, போய் உட்கார்றா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் பேசினதை பார்த்தோன்னா அவளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிடுறாளுங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா போது நிப்பாட்டுங்க, சண்டே நான் உண்மையாகவே ஃப்ரீயா இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாரும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல, அவனும் சரினா அமைதியாக சாப்பிட்றதுக்காக உட்காந்துறான். இப்போ ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வெயிட்டர் ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வர அந்த இடத்துல ஒரு லேடி தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த லேடியை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து என்னம்மா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்க, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லைங்க எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, நீங்கள் போய் உட்காருங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவர் இந்த இடத்த விட்டு போகிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்கள் அப்பா செத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இந்த உலகம் எவ்வளோ சின்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணை ஸ்கூலில் புலி பண்ணதா கேள்விப்பட்டேன், அது நீ தானா, அவள் என்னோட பொண்ணுன்றதை மறந்துடாத, அவளை புலி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த குவின் இருக்காளே அந்த பொண்ணுக்கு தான் அவங்க அம்மா ஸ்டெப் மதரா இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்த உடனே எங்க பாருங்க இதை பத்தி உங்ககிட்ட பேச விரும்பல, நான் கிளம்புறேன், நீ போக பார்க்க எங்க போக பார்க்குற, உன் அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா, இத்தனை வருஷம் கழிச்சு உன் அம்மாவை பார்க்குற, இப்படியா மரியாதை இல்லாமல் நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எனக்கு அம்மானே யாரு கிடையாது, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு இருக்க, போது வாய் முடு, ஒழுங்கா போய் குவீன் கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்க என்னோட அம்மாவும் கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக
உங்ககிட்டே உங்க பொண்ணுக்கிட்டே மன்னிப்பு கேட்கணும். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா, அவரை செத்து போயிட்டாரு. மற்றபடி எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இவ இப்படி பேசுறத பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கோவத்துல இவளை அரைஞ்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல உட்காந்து பழைய கதையை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவை பார்க்க வர அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேற ஃபேமிலி கூடவே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா இவ்வளோ பார்த்தோன்னே எங்கே இதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அப்பா செத்து போனதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே வரல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல, நீ என்ன சின்ன குழந்தையா என்னை மிஸ் பண்ணுறதுக்கு? உனக்கு என்ன வயசாகுது? உன்னை நீயே பார்த்துக்கிற பக்கம் இன்னும் உனக்கு வரலையா? இங்கே பாரு, எனக்குன்னு வேற ஃபேமிலி இருக்கு, சும்மா என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி அவங்க இன்னொரு ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் அன்னைக்கு பார்க்க வந்தது அவளோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை கிட்ட வந்து அவ கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கா, யாராவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எனக்கும் அந்த அளவுக்கு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எதுக்காக பிள்ளை என்கிட்ட கேட்குற, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, உன் கண்ணை கூட செவந்திருக்குன்னு ஹீரோ கேட்க இவ எதுவும் பேசாம இருக்கா. இவ இப்படி பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள சூப் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சூப்பு குடிச்சிட்டு இருக்க ஜன்னல் கிட்ட ஹீரோ தான் நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருந்த சூப்பை கீழே துப்பிட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக அவுச்ச முட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் கண்ணத்துல வைக்க சொல்லி. இப்ப இதை வாங்கிட்டு இருக்க இவ ஹீரோக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறா. அன்னைக்கு நைட் எனக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாங்கிட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா உன்னோட ஃபோன் நம்பர் தரியா அப்படின்னு சொல்லி கேட்க தாராளமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவனு தான் தெரியுது அந்த குரூப்ல இருக்க பொண்ணு ஹீரோயின் தான் அப்படின்னு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எங்கள் கூட குரூப்பில் விளையாடிட்டு இருக்க பொண்ணு இவ தானே அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, மறக்காம முட்டையை உன் கண்ணத்தில் வச்சுக்கன்னு சொல்ல எவ்வளோ முட்டையை எடுத்து அவளோட கண்ணத்துக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. டைம் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் வான்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் ஹேண்ட்பேக்கை என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதே இடத்துல வெயிட் பண்ணு, 3 2 1 அப்படின்னு ஹீரோ எண்ணிட்டு மேலே பாருன்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல வான வேடிக்கை வெடிச்சிட்டு இருக்கு. ஹாப்பி பர்த்டே டுன்னு சொல்ல, ஹாப்பி பர்த்டேவா, என்னோட பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. தெரியும் அப்படின்னு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக ஹீரோவோட தாத்தா பொண்ணு பார்த்துருப்பார் இல்லையா, அப்போவே ஹீரோ இவளோட டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பானே யாரும் கிடையாது, பாட்டி தான் வளர்த்தாங்க, அவங்களும் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லி ஹீரோயினோட டீட்டெயில் கொடுக்க அந்த டீட்டெயிலில் தான் ஹீரோ இவளோட பர்த்டேவை பார்த்துருப்பான். இதுக்கப்புறம் எப்போவுமே நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், என்னால் முடிஞ்சதா அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு ஹீரோயின் தான் ஃபியான்சின்னு தெரியும், தெரியாத மாதிரி வேணும்னே தான் நடிச்சிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் ஹீரோ இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ இவ அவளோட ரூமுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அங்கேயே நிற்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாளுங்க. ஏண்டி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், மேடம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியாமே, அதுவும் அந்த பையன் கூட, உண்மையை சொல்றி, ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குது, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா, ரொம்ப நேரம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒன்றா சுற்றிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் மட்டும் இல்லை பல பேர் இதை பார்த்துருக்காங்க, அந்த பையன் கன்ஃபார்மாக உன்னை லவ் பண்ணுறான், அதனால தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுங்க இப்படி பேசினவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுடி, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், வெறும் நார்மல் ரிலேஷன்ஷிப் தான் சொல்ல, எங்கே மூஞ்சி காட்டு, இந்த வாயா பொய் சொல்லுது, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேன்னு அவளுங்க கலாய்ச்சிட்டு இருக்க. போது அமைதியா இருங்கடின்னு இவ போய் அவளோட பிளேஸ்ல உட்காந்துறா. இப்ப ஹீரோயின் அவளோட பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த கேம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்க. இவளுக்கு சந்தேகம் வந்துருது. ஆஹா, இந்த கையில உள்ள போட்டோ கூட அவனோட கை மாதிரியே இருக்கே, அப்படின்னா இவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி இவ சந்தேகப்பட்டுட்டு வேணும்னே கேம் விளையாடுறதுக்காக வர ஹீரோவும் கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கேம் விளையாடணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு இவ வேணும் ஹீரோ கூட கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல படிச்சுட்டு இருக்க. அவளுக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லம்மா, ஹாப்பி பர்த்டே, நீ வீட்டுக்கு வரணும், எல்லாரும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு தாத்தாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர தாத்தா இவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா சார் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்ல பார்த்தா ஹீரோ கையில கேக் எடுத்துட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பர்த்டே கூட என் கூட செலிப்ரேட் பண்ணதே இல்லை, ஆனா என் பர்த்டே அன்னைக்கு இவன் இந்த இடத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கேக் எடுத்துட்டு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல இவ்வளவு அவளோட ஆசையை வேண்டிட்டு சந்தோஷமா கேக் வெட்டிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஃபேமிலியா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இப்போ தாத்தாவை பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கேயும் தங்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்ல, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்ல, நானும் அந்த பார்ட்டியில் கலந்துக்க போகிறேன் தாத்தா, அதனால் வர முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக ஈவினிங் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரும் ஹீரோயினுக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன். வாப்பா கேம் விளையாடிக்கிட்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்னு ஹீரோயினை கேம் விளையாட கூப்பிட அவளும் கேம் விளையாடுறதுக்காக வரா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் சூப்பராக பில்லியட்ஸ் விளையாடிட்டு இருக்க. உனக்கு எப்படி இந்த கேம் தெரியும்? இதெல்லாம் பணக்காரங்க விளையாடுற கேம் ஆச்சுன்னு சொல்ல, பாத்தியமாக வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து கற்றுக்கிட்டேனே இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சூப்பராக இருக்கால, உண்மையாகவே அவளுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நிறைய டேலண்ட் இருக்குது, சரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தனியாக பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறதா சொல்லி தானே உங்கள் அப்பாவே பேச சொன்னேன், ஆனால் இன்னும் கேன்சல் பண்ணாமல் இருக்காங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். அதை கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொன்னது ஹீரோயின் கிடையாது, இவளோட அப்பா தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோ மறுபடியும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வர அந்த இடத்துல உள்ள எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒரு சீட் எடுத்துட்டு இருக்க, அதில் என்ன எழுதியிருக்கோ அதை பண்ணணும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எடுக்க பக்கத்தில் உள்ள பையனை கிஸ் பண்ணணும்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நான் ட்ரிங்க்ஸே குடிச்சிடுறேனே, இவன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி வர. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணுறதை பார்த்தவொடனே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இவன் எல்லாரும் முன்னாடி இவளை கிஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அவள் பொறாமையோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னவன் எல்லாரும் முன்னாடி நம்மளை இப்படி கிஸ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, இவன் மூஞ்சி பார்த்து பேசவே ஒரு மாதிரி இருக்கே, அப்படியே கண்ணை மூடி படுத்துட வேண்டியதானே. இவன் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க, கார்லேயே படுத்து தூங்கிடுறா. இப்போ ஹீரோயின் தூக்கத்தில் கீழே விழற மாதிரி போக ஹீரோவளோட தலையை பிடிச்சி அவன் ஷோல்டரில் சாய வச்சுக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு போகாமல் அவளை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ ஹீரோவில் தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் உள்ள கெஸ்ட் ரூமில் அவளை தூங்க வச்சுட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ண அந்த இடத்துல இடி இடிக்குது. அந்த இடி சவுண்டு கேட்டவனே அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ குளிச்சுட்டு அவனோட ரூமில் வந்து படுத்துட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோனோட நினைப்பாவே இருக்கு. அவ கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒன்றா ஸ்டே பண்ணுற மாதிரியும் ஹீரோவோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அவளோட நினைப்பாவே இருக்கு, இப்படியே இருந்தால் நான் எப்படி தூங்குறது அப்படின்னு இவன் ரொம்ப ஹாட் ஆகிட்டு மறுபடியும் குளிக்கிறதுக்காக வந்துடுறான். இப்போ ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படியாவது எனக்கு தூங்கியே ஆகணும்டான்னு இவன் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இது தாத்தாவோட வீடாச்சு அப்படின்ற மாதிரி இவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு கார்லேயே தூங்கிட்டேனா, அப்போ அவன் தான் என்ன தூக்கிட்டு வந்தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ரெடி ஆகிட்டு கீழே வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு தும்மிக்கிட்டே இருக்கான். நைட்டெல்லாம் இவ்வளோ நினச்சி தண்ணியை தூக்கி மேலே ஊற்றுனதுல அவனுக்கு சளியே பிடிச்சிருச்சு. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே உனக்காக தான் இந்த கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோ இவளுக்காக கேமரா வாங்கி கொடுத்துருக்கான். ஹீரோயினுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் அவளுக்கு கேமரா வாங்கி கொடுத்துருக்கான். இன்னொரு பாக்ஸில் பார்த்தா ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்குது. இது ரெண்டுமே இவளுக்காக தான். எப்போவும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அதில் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் யோசிச்சு பார்த்தோன்னா அவளோட கண்ணை செவந்து போயிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சுட்டு இருக்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கேம் விளையாடிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி கேம் விளையாடிட்டு இருக்க அவளோட கேம் பார்ட்னர் தான் இவளுக்கு மெசேஜ் அனுப்புறான். என் பாஸுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு, லைட்டாக ஃபீவர் கூட இருக்குன்னு சொல்ல என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. என்னாச்சு உடம்பு இது சரியில்லையான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த சீனியரும் மெசேஜ் அனுப்புறான், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து வெளியில் ஒரு பையன் உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வான்னு சொல்ல ஹீரோனும் சரின்னா அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த சீனியர் எல்லாரும் முன்னாடியே கிட்டார் வச்சுட்டு இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயின் கிட்ட வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு சம்மதமானு சொல்லி கேட்க இல்லை நம்ம 2 பேரும் 2-3 டைம் தான் மீட் பண்ணி
பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படி? என்னால் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாத ஷி, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். அட்லீஸ்ட் இப்போவாதே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒத்துக்கன்னு சொல்லி அவன் இவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு ஒரு அறையை போட்டுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு கட்டாயப்படுத்தி இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது போடான்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உன்னை பார்த்தாலே பயந்து போன மாதிரி இருக்கு பாரு, வா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்றா சேர்ந்து வெளியே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு ஹீரோயின் கூட ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க இவளோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து என்ன கேட்குறானா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அடியே என்னடி கேள்வி கேட்குற, அமைதியாயிருன்னு ஹீரோயின் அவளோட ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது, நான் யாரையும் டேட் பண்ணது கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா இது வரைக்கும் இவ்வளோ எந்த பையன் கூடவும் டேட் பண்ணதில்லை, உங்கள் 2 பேருக்கும் பர்ஃபெக்டான மேட்சுன்னு சொல்ல, சரியாக சொன்னேன், அன்னைக்கு தலை கிஸ் பண்ணானே அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் அவன் கிஸ்ஸு கூட பண்ணதில்லைன்னு இவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயினை கோர்த்து விடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்க. இவங்க 2 பேரோட முகமும் செவந்து போயிடுது. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, மச்சான் என்ன ரொம்ப வேர்க்குது, உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியாயிரான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்ச கையோட இவ கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துடா. இப்ப ரூம்ல வந்து படுத்துட்டு ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனை பத்தி யோசிக்க கூடாதுன்னு பார்த்தா அவனோட முகம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்தா நான் எப்படி தூங்குவேன் அப்படின்ற மாதிரி இவன் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு படுத்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஏய் என்னடி ஆச்சு உன் மூஞ்செல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, இந்த இடம் ரொம்ப வேர்க்குதுல்ல அதாண்டி செவந்து போச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏண்டி வெளியே பனி பெஞ்சிட்டு இருக்க, உனக்கு வேர்க்குதா, மேடம்க்கு வேற ஏதோ ஃபீலிங் வந்துருச்சு போலன்னு இவ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியா போடி அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ஃபோன் எடுத்து பார்க்க ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தால் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேம்பிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நாங்கள் எல்லாரும் மூன் லைட் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்ப, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு நம்மளும் இந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் வீக்கெண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்துட்டு இருக்க. இவன் வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டு வந்துடுறான். அதில் இந்த குவின் பொண்ணுமே இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ டீம் கூட அவளோட டீமும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்க. உங்களை எங்கள் பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. நானும் தான் எதிர்பார்க்கலன்னு இவ பேசிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த குவின்னும் ஆளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னான், ஆனால் அவன் முடியாதுன்னா ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டான், அவன் மூஞ்சில் சாணியை முக்கிய அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளை கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு கோவம் வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புறா. இப்போ அவ இப்படி மெசேஜ் அனுப்பிச்சோடனே இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ண, அந்த காலை பார்த்தோன்னே இவளோட முகமே சோகமாயிருது. இப்போ அவள் அட்டன் பண்ணாமல் சைலண்டில் போட்டு விட அவங்க அம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்க, மறுபடியும் என் பொண்ணை புலி பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இன்னொரு தடவை அவளை புலி பண்ணனா உன்னை கொண்டு போட்டுருவேன், அவளை நிம்மதியாக இருக்க விட அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவ ரொம்ப அப்செட் ஆகிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை அதை நோட் பண்ணுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏன் இவ இவ்வளோ அப்செட்டாக இருக்கா, கண்டிப்பாக இது அவங்க அம்மாவை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடலோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, வாங்க எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்ல, என்கிட்ட கேமரா இருக்கு, நான் அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஹீரோயின் அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஹீரோவை சோலவா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. இப்போ ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. இவன் எடுத்த ஃபோட்டோவை ஹீரோ டிபியா வச்சிடறான். அதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா மாத்திட்டேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்போ அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுக்காம இந்த இடத்த விட்டு வரலான்னு வர, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி வேணும்னே தள்ளி விட இவ செவத்துல இடிக்கிற மாதிரி போறா. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஹீரோவில் பிடிச்சி இழுத்து காப்பாத்த ஹீரோவோட கையில அடிபடுறது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிட்டு ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, நான் இதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த எல்லா பொண்ணுங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, நீ என்ன தள்ளிவிட்ட, ஆனா அடிப்பட்டது எனக்கு கிடையாது அவனுக்கு, அவனோட கையை பாருன்னு ஹீரோவோட கையை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இப்போ இவ ஹீரோவோட கையை பார்க்குறா. உன் கையில் அடிபட்டிருக்கு, வெயிட் பண்ணு நான் மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் மருந்து எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை கிஸ் பண்ற சம்பவம் மறுபடியும் வந்தா என்ன பண்றது அப்படின்னு இவ ப்ரஷ் பண்ணிட்டு ஹீரோக்காக மருந்து எடுத்துட்டு அவனை பார்க்க ரூமுக்கு தான் வரா. உங்களுக்காக தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவளை கூப்பிட்டு உட்கார வைக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்பவே இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா.
அவன் ரூம் கதவை குவின் தான் தட்டுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த பொண்ணு தான் உன்னை பார்க்க வந்திருக்கா, அவன் நம்ம 2 பேரே பார்த்தா பிரச்சனை ஆயிரும், நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பயப்படாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல எனக்கு உண்மையாவே ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு அவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து கதவை திறக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன், உனக்காக பக்கத்தில் உள்ள ஃபார்மசி போய் மெடிசன் வாங்கிட்டு வந்தேன், இந்தான்னு சொல்லி கொடுக்க, என் காயத்துக்கு ஆல்ரெடி மருந்து போட்டாச்சு, இங்க பாரு உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோயினோட ஃபோன் இருக்கதை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவ இங்கே தான் இருக்காள் அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பின்னாடி சுத்துறத நிப்பாட்டு, உன் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அந்த மரியாதையை கெடுத்துக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவன் பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்ரூமில் நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு இவ்வளோ பார்க்க வந்துட்டு இருக்க. இவ திரு முழிக்கிறா. என்னாச்சு, ஏன் உள்ளே இருந்துட்டு இருக்க, வெளியே வரலால அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், எனக்காக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பொருள்னு ஹீரோ கேட்குறான். பேடு வேணும், மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தயங்கி பேசிகிட்டு இருக்க. சரி வெயிட் பண்ண வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ வாங்க போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ என் மான மரியாதையே போச்சு, இப்படி போய் அவன்கிட்ட வெக்கமே இல்லாமல் கேட்டேனே அப்படின்ற மாதிரி இவ எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் நேரத்தில் இவளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இவளுக்காக பேடு வாங்கிட்டு வந்து கொடுக்க இவ்வளோ இதை வாங்கிக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவன் வெளியே வந்துட்டு, இதுக்கான காசை நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்தா உனக்கு வயிறு வலிக்குதுன்னா இதை உன் வயிற்றுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி இவன் வயிறு வலி போகிறதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க இவ்வளோ அதை பாசத்தோட வாங்கிக்கிறா. இப்போ அவன் இப்படி வாங்கிட்டு இருக்க, அவளுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் இவன் ஃபோனை எடுக்கவே இல்லை இல்லையா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இப்போ நீ என்னோட ஃபோனை எடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக ஒரு கால் பேசணும்னு சொல்ல, வெளியே போய் பேசாத இங்கேயே பேசு, நான் என்னோட காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன்னு ஹீரோ ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்க. இவன் உங்க அம்மாக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கால் பண்ணி எடுக்காம இருப்பேன், உனக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா, என் பொண்ணை எதுக்காக ஸ்கூலில் புலி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு தடவை இப்படி பண்ணுன்னு வச்சுக்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவேன்னு சொல்ல, ஸ்கூலுக்கு வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், எல்லாரும் முன்னாடி என்னை அடிக்க முடியும், அதுதானே நீங்கள் பண்ணுவீங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க, உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும், நீங்கள் எந்த பொண்ணுக்கு அம்மாவாக இருக்கீங்கன்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதானே உங்களுக்கு நல்லது, உங்களோட சொந்த பொண்ணுக்கா இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா அந்த ஆளோட பொண்ணுக்கான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, நீ பேசிட்டு இருக்கதும் உன் அம்மா கிட்டன்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்க, எனக்குன்னு இப்போ யாருமே கிடையாது, எனக்குன்றது ஒரே அப்பா, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ண. இந்த சைடு ஹீரோவை பேசின எல்லாத்தையும் லைட்டாக கேட்டுடுறான். இப்போ ஹீரோயின் உங்கள் அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளுக்காக திஷி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். மனசில் பாரத்தை வச்சுக்காத, எதுவாக இருந்தாலும் அழுது தீத்துரு, அப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையில் ஒரு சாக்லேட்டை கொடுக்க இவ்வளோ இந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட சரக்கடிக்க வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என் கண்ணத்தில் அன்றைக்கி யார் அரைஞ்சதுன்னு கேட்டல, என்னோட அம்மா தான் என்னை அரைஞ்சாங்க, எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்போலேருந்து எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிறதில்ல, நானாக தான் என்னை பார்த்துக்கிறேன்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இதை குடிச்சு உன் மனசில் உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிக்க, அதுக்கப்புறம் உனக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல என் மேலே ரொம்ப பாசம் வச்சதே என்னோட பாட்டி தான், எங்கள் அப்பாவும் பாசமாக தான் இருந்திருப்பாரு, ஆனால் அவரோட பாசத்தை நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா அவர் சாகும்போது எனக்கு விவரம் தெரியாது, என்னோட பாட்டி ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல விதமாக நடத்தினாங்க, அவங்க கூட தான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன், அப்புறம் ஒரு நாள் அவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தனியாகவே வாழ பழகிக்கிட்டேன்னு அவளோட சோக கதையை சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் தலையில் கையை வச்சு, இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தேன்னு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் ஒயின் அடிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் ரூமுக்கு கிளம்புறேன்னு இவ எந்திரிச்சவாக்க ஹீரோ மேலே மட்டையாயிரா. அதை பார்த்தவொடனே ஹீரோ சிரிச்சுட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அந்த சைடு ஆப்போசிட்டில் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். இப்போ அவ ஹீரோவை பார்த்தவொடனே நேற்று நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டிருப்பான் இல்லையா, அப்போ அவ ஹீரோவை பார்த்து என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பா. அது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ரூமை விட்டு வெளியே வந்து, என் மானமே போச்சு, இப்படி ஒரு காரியமா பண்ணுவ, எப்படி அவன் மூஞ்சில முழிப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறான். இப்போ அவன் தூங்கி எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல இவ்வளோ காணோம். எங்க இவ சொல்லாம கொல்லாம ஓடிட்டா, என்னை பார்த்தா பேய் பிசாசை பார்க்குற மாதிரியா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நேற்று நைட்டு பேசினதை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். நேற்று நைட்டு ஹீரோயின் கேட்டிருப்பா, எங்க பாரு என்ன என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியான்னு கேட்க, ஆமாம் பார்த்துருக்கேன், எப்போ தெரியுமா
ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்றதுக்காக வந்திருப்பான். இப்போ அவனுங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ டேபிளுக்கு பின்னாடி 2-3 பணக்கார அங்கிளுங்களும் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அடிக்கடி பொண்ணுங்களை மீட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், அதுவும் காலேஜ் பொண்ணுங்க தான் சூப்பராக இருக்கும். என் பக்கத்தில் நிற்கிற வெயிட்டரை பாரு, அவ கூட பார்க்க சூப்பராக இருக்கா, அவளை கூப்பிட்டு அவங்களுக்குலான்னு இவங்க பேசிகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ வர பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு இங்கே வாமா உன் மாஸ்க்கை கழட்டு அப்படின்னு சொல்ல, சாரி சார் வேலை பார்க்குற இடத்துல மாஸ்க்கை கழட்டக்கூடாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நாங்கள் இந்த இடத்தோட விஐபி கஸ்டமர், நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இந்தா எங்கள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்ல, இல்லை சார் அதுவும் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறத என்னால் செய்ய முடியாது, ஏதாவது சாப்பாடு வேணா கேளுங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க, நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், சரி ஒரு நைட்டுக்கு எவ்வளோ வாங்குவா அப்படின்னு இவங்க எல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்க, பார்த்து ஒழுங்காக நடந்துக்கங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள் இவளோட மாஸ்க்கை கழட்டலான்னு வர இவ பின்னாடி தள்ளி போயிடறா. இங்கே நடக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்பாக எதாவது பேசுனீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுவியா, நாங்களாம் யாருன்னு தெரியுமா, விஐபி கஸ்டமர், உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த இடத்துல கேமரா இருக்குது, நீங்கள் பேசின எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, ஸோ பார்த்து நடந்துக்கங்க, இல்லைனா கண்டிப்பாக போலீஸை கூப்பிடுவேன், என்னோட ஹோட்டல் மேனேஜரும் சரி இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களும் சரி எம்ப்ளாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் அமைதியாக உட்காந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு அவன் அப்பயே இவ்வளோ காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அதை பற்றி யாருக்கிட்டே மூச்சு கூட விட்டுருக்க மாட்டான். அதை பற்றி தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய உண்மையாக அவகிட்ட நைட்டே வளரிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நேற்று நைட்டு பேசினது, கிஸ் பண்ணது, மனசில் உள்ளதை ஹீரோ கிட்ட சொன்னதுன்னு எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடி 2 நாள் அவனோட ஆக்டிவிட்டியே சரியில்லை, உடம்பு கிடம்பு சரியில்லையே, இல்லைனா ஆளுக்கும் உனக்கும் நடுவில் ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு இவ சொல்கிறா. இவ எப்படி சொன்னவொன்னே அவளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டணுன்னு அன்னைக்கு கேம்பிங் போனப்போ அவன் ஃப்ரெண்டு உங்கள் 2 பேரே ஃபோட்டோ எடுத்திருப்பா, அந்த ஃபோட்டோவை தான் காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஊற்று பார்த்து இருக்க, என்ன போட்டோவை இவ்வளோ நேரம் பார்க்குற, அப்படி என்ன 2 பேருக்கு நடுவில் நடக்குது, உன் மனசில் அந்த பையன் இருக்கா தானே, உண்மையை சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியாக போடின்னு இவ சொல்லிட்டு இருக்க, நேற்று எது கிஸ் எது பண்ணிக்கிட்டீங்களா இப்படி வைக்கப்படுறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடின்னு இவ சமாளிச்சிடறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு அவளோட பழைய ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறான், ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு கேம் ஆப்பில் இருந்து தான் மெசேஜ் வருது, யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு தான். வா கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சாரிப்பா நான் என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு டின்னர் சாப்பிட போகிறேன், அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கூட கிளம்பி வந்துட்டு இருக்க, அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கறதுக்காக அவன் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அவள் பழைய ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த பையனை பார்த்தீங்கன்னா உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்களே, அந்த ஃபியான்சிக்கும் உனக்கு பிரேக்கப் ஆக போகிறதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பெரிய கதை, எல்லாரும் காசிப் கிளப்பிட்டு இருக்காங்க, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க, யார் நீங்கன்னு அவன் கேட்குறான். நான் இவளோட ஃபியான்சி, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், வருங்கால புருஷன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்ல, நான் எங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னது, நான் அந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லலையே, என்னோட கேம் பார்ட்னர் கிட்ட மட்டும்தான் சொன்னேன், அப்படின்னா அந்த கேம் பார்ட்னரில் இருக்க ஆளில் நீயும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குரங்கு குட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. உன் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் கேமிங்கில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம், என்னோட பன்னிக்குட்டி ஃப்ரெண்டை விட என்கிட்ட தான் நீ க்ளோஸாக பேசிகிட்டு இருப்ப, இது எல்லாமே எனக்கு தெரியும், நீ தான் இந்த பொண்ணுன்றது எனக்கு தெரியும், ஆக்சுவலாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், விருப்பப்பட்டு தான் உன் கூட பேசிகிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே இவளால் நம்பவே முடியல. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து வாழ தயாரா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ப்ரொப்போஸ் பண்ண, இவ்வளோ தயாராக இருக்கேன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ இப்படி ப்ரொப்போஸ் பண்ணி அவன் மனசில் உள்ள காதலை சொல்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.